குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காக என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காக என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே அப்பா. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்ந்திட. வணைந்திடும் உம் சித்தம் போல். உமக்காகவே நான் வாழ்ந்திட. வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை
உருவாக்குமே என்னை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், நீ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே என்னுடைய வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. சிங். உருவாக்குமே, 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 உருவாக்குமே. அப்படியே கண்களை மூடின வண்ணமாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய கரங்களிலே நம்மை வைத்து நம்மை வழி நடத்தினார். அந்த கரங்கள் உருவாக்குகிற கரங்கள், நம்மை பழக்குவிக்கிற கரங்கள், நமக்கு சொல்லி தருகிற கரங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை நடத்தின விதங்களை நினைத்து, நம்மை பாதுகாத்த விதங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை தாமே ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பித்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ, என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன். சத்தமாய் சொல்லுவோம். என்னை தருகிறேன், ஓ தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே அப்பா, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே, உருவாக்குமே. அவர் நம்மை உருவாக்குகிற கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. அவர் நம்மை உருவாக்குகிறவர், அவர் நம்மை உருவாக்குகிறவர். ஷலமாந்தா கதரெலிவா கவரா உடமஹாந்தரே துடமஸ்தரஹாந்தரவா. எங்களை உருவாக்குகிற தெய்வமே, எங்களை உருவாக்குகிறவரே சுவே. உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே அப்பா, உருவாக்குமே. சொல்லுங்க. எனக்காக வாழாமல், எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக, எனக்காக, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, ஓ உருவாக்குமே. நாம் இருக்கிறது உருவாக்குகிற தேவனுடைய கரத்தில், அழிக்கிறவருடைய கரத்தில் அல்ல. நம்மை அழிந்து போக பண்ணுகிறவருடைய கரத்தில் அல்ல. அவருடைய கரத்திலே நாம் கெட்டு போனாலும் மறுபடியும் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி நம்மை உருவாக்குகிற ஒரு நல்ல தெய்வத்தினுடைய கரத்திலே நாம் இருக்கிறபடினாலே நல்ல வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரங்களில் நீங்க வந்த அந்த அனுபவங்கள் உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை ஏமாற்றுவதற்காக அல்ல, உங்களை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல. அவர் உங்களை உருவாக்குகிறார், அவர் உங்களை உருவாக்குகிறார், அவர் உங்களை உருவாக்குகிற கர்த்தர், அவர் உங்களை உருவாக்குகிற கர்த்தர். எஸ், ஹல்லேலூயா.
ஹalleluya ஆமென் கடந்த நாட்களினுடைய அனுபவங்கள் உங்களை உருவாக்குவதற்காக எல்பார் மகாண்டாயா சேகேதாயா ஏ மக்கது சபாகடா லேஹர் குடாவாயாண்டா லவராஸ். Yes Father, hallelujah amen hallelujah. இதோ குயவனுடைய கையிலே களிமண் இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். ஓ உருவாக்குமே என்னை உருவாக்குமே, ஓ உருவாக்குமே உருவாக்குமே. பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் நடத்தி வந்த உம்முடைய விதங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்களை உருவாக்குகிறவர் என்பதை அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத் தருகிறவர், நீர் எங்களுக்கு போதிக்கிறவர், நீர் எங்களுக்கு சொல்லித் தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே அப்பா. அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் போதித்து எங்களை நடத்துகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால நாங்கள் நிரம்பி இருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் நடுவிலே நீர் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்கள் எங்கள் நடுவிலே செய்யும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். நாங்கள் அப்ரோஜனமானவர்கள் அப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ஷம்மா ஹல்லேலூயா, யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா, யெகோவா ஷம்மா ஹல்லேலூயா, யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதானக்காரனர் நீரே. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதானக்காரனர் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா சிக்கெனு ஹல்லேலூயா, யெகோவா காதேஷ் ஹல்லேலூயா, யெகோவா சிக்கெனு ஹல்லேலூயா, யெகோவா காதேஷ் ஹல்லேலூயா. எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் செய்பவர் நீரே. எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் செய்பவர் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ஈரே
hallelujah. Yehovah Nisiye, hallelujah. Yehovah Yireh, hallelujah. Yehovah Nisiye, hallelujah. எல்லா தேவையும் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தேவன் நீரே. எல்லா தேவையும் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தேவன் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. Yehovah Rapha, hallelujah. Yehovah El Shaddai, hallelujah. Yehovah Rapha, hallelujah. Yehovah El Shaddai, hallelujah. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. Yehovah Shammah, hallelujah. Yehovah Shalom, hallelujah. Yehovah Shammah, hallelujah. Yehovah Shalom, hallelujah. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதானக்காரனர் நீரே. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதானக்காரனர் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. Yehovah Yireh, hallelujah. Yehovah Nisiye, hallelujah. Yehovah Yireh, hallelujah. Yehovah Nisiye, hallelujah. எல்லா தேவையும் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தெய்வம் நீரே. எல்லா தேவையும் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தேவன் நீரே. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதானக்காரனர் நீரே. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதானக்காரனர் நீரே. எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் செய்பவர் நீரே. எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் பாடுவோம். ஆராதிப்போம், ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஒரு விசை கூட ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை
எங்கள் இயேசுவே ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஏனென்றால் இவர் பாத்திரர், நாம் ஆராதிக்கிற இயேசு பாத்திரர், துதிகளை பெற்றுக்கொள்ள பாத்திரர், பெருமைக்கு பாத்திரர், புகழ்ச்சிக்கு பாத்திரர், எல்லா மகிமைக்கு அவர் பாத்திரர், அவர் பாத்திரர். யெகோவா ராஃபா ஹalleluya, யெகோவா எல் ஷடாய் ஹalleluya, யெகோவா ராஃபா ஹalleluya, யெகோவா எல் ஷடாய் ஹalleluya. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர். ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவருடைய துதி எப்போதும் என் வாயில இருக்கும். அவரை எக்காலத்திலும், எக்காலத்திலும் அப்படின்னா என்ன? சுகமான காலத்திலையும், சுகவீனமான காலத்திலையும், மகிழ்ச்சியான காலத்திலையும், சோர்வான காலத்திலையும், அழுகையின் பாதையா இருந்தா கூட, உயர்வான அனுபவங்கள் ஆனாலும் தாழ்வான அனுபவங்கள் ஆனாலும், எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. நான் அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை உயர்த்துவேன். ஏனென்றால் அவர் பாத்திரர். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். போதும் ஆண்டவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். உமக்கே ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே,
புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். என் பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் ஜீவனை பெற்று கொண்டேனையா. மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்று கொண்டேனையா. உமக்கே ஆராதனை, ஆராதனை. கரங்கள் அசைத்து ஓ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தீர். எனக்காக அவமானம் அடைந்து மகிமையிலே பங்கு பெற செய்தீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டீரே. நீர் சாபங்களை சுமந்து கொண்டதால் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேனையா. என் சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேனையா. உமக்கே ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் படும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆயுளெல்லாம் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சபராந்தலிரு பகதோசே ஆராதனை. உணர்ந்து பாடுவோம் ஹல்லேலூயா. ஆயுளெல்லாம் ஓ ஹல்லேலூயா. ஓ ஆராதனை. ஆயுளெல்லாம் பாவ
பாவங்கள் சுமந்ததனால், என் பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். என் பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் ஜீவனை பெற்று கொண்டேனையா. ஓ, நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்று கொண்டேனையா. ஆராதனை 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 ஆயுளெல்லாம். உணர்ந்து பாடுறீங்களா? ஆராதனை 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 உள்ளத்திலிருந்து சத்தம் எழும்பட்டும். ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம். அவருடைய நாமத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக சிலுவையிலே ஏழ்மையானதால் நம்முடைய தரித்திரங்கள் மாறியிருக்கிறது. நம்முடைய குறைவுகள் மாறியிருக்கிறது. அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டதினாலே நாம் தண்டனை இல்லாமல் விடுதலையாயிருக்கிறோம். அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டபடியினால், அவர் நமக்காக கஷ்டத்தின் பாதையினூடாய் போனபடியினால், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்று சுமந்தபடியினால் இன்றைக்கு நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் சுகம், அவருடைய தழும்புகளால் சுகம். அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய தழும்புகள் இன்றைக்கும் உங்களை சுகமாக்குகிறது. ஓ, நீங்கள் சுகமானீர்கள், நீங்கள் சுகமானீர்கள். தழும்புகளினாலே சுகமானீர்கள். அவருடைய தழும்புகளினாலே உங்களுக்கு சௌக்கியம் உண்டு, உங்களுக்கு சுகம் உண்டு. எப்பேற்பட்ட வியாதியினின்றும் இயேசு உங்களை சுகமாக்குகிறவர். இப்பொழுதே உங்களை சுகமாக்குகிறார். இப்பொழுதே உங்களை சுகமாக்குகிறார். ஹalleluya. ஷபராந்திரிபியோஸ் எல் பரிஹாந்தரே. ஹalleluya. ரேஹத்துடவரா மாக்ரஹாலி ஷப்ரஹாந்தயா. Yes, yes, yes. Oh, hallelujah. Remanal Shandaravandere. Padgaradane ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம். ஆராதனை 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 ஆயுளெல்லாம். ஆராதனை ஆயுளெல்லாம். ஆராதனை ஆயுளெல்லாம். ஆராதனை. அவருடைய தழும்புகளினாலே சுகமானீர்கள். இந்த வார்த்தையை நீங்க அறிக்கையிடுங்க. வாய்கள் திறந்து சொல்லுங்க. அப்பா, உம்முடைய தழும்புகள்னால நான் சுகமானேன். உம்முடைய தழும்புகள்னால நான் சுகமானேன். உம்முடைய தழும்புகள்னால நான் சுகமானேன். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் சுகவீனன் அல்ல, நான் சுகவான். உம்முடைய தழும்புகள்னால நான் சுகமான. விசுவாச அறிக்கையிடுங்க. நல்ல வாய்கள் திறந்து. ஹalleluya. இனி அவ்வளவுதான், இனி முடிந்தது, இனி ஒரு மீட்பு இல்லை, இனி ஒரு சுகம் இல்லை அப்படின்னு நிறைய சத்தங்கள் உங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கலாம். அநேகர் உங்களை பார்த்தபடி சொல்லி இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்கள் சுகமானீர்கள். ஆமென். அவருடைய தழும்புகள்னால நீங்க சுகமானீர்கள். நல்ல வாய்கள் திறந்து அறிக்கையிடுவோம். ஹalleluya. உம்முடைய தழும்புகள்னால என்னை சுகமாக்கினீர். உம்முடைய தழும்புகள்னால நான் சுகமானேன். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். ஹalleluya.
பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தினாலே ஆமென் அதை சொல்லும் போதே ஜீவனுள்ள அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. Father, we will bless your name. தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. தேவன் முன்னிலே உலக செல்வம் அழியுமே, உயர்ந்த ஆடைகள் போட்டரித்து போகுமே. தேவன் முன்னிலே உலக செல்வம் அழியுமே, உயர்ந்த ஆடைகள் போட்டரித்து போகுமே. உலக ஞானமே தேவன் பார்வையில் உதவ பைத்தியம் என்று ஆகுமே. ஓ உலக ஞானமே தேவன் பார்வையில் உதவ பைத்தியம் என்று ஆகுமே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. சிலுவை உபதேசம் பைத்தியம் எனப்படும், மீட்கப்பட்டவர்க்கு அது தேவ பலன். ஓ சிலுவை உபதேசம் பைத்தியம் எனப்படும், மீட்கப்பட்டவர்க்கு அது தேவ பலனாகும். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. தாழ்வும் உயர்வுமே இயேசுவுக்காகவே வாழ்ந்து நானுமே இரத்த சாட்சியாகவே. தாழ்வும் உயர்வுமே இயேசுவுக்காகவே வாழ்ந்து நானுமே இரத்த சாட்சியாகவே. ஏழ்மை வந்திடினும் எதிர்ப்பு நேரிடினும் வாழ்வும் இயேசுவுக்கே, என் சாவும் இயேசுவுக்கே. ஏழ்மை வந்திடினும் எதிர்ப்பு நேரிடினும் வாழ்வும் இயேசுவுக்கே, என் சாவும் இயேசுவுக்கே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் விண் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி
தள்ளிடு. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஓ, ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். ஓ, நீ பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின்வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின்வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. கடவுள் பைத்தியம் என்று சொல்வது உலக ஞானத்திலும் மிகவும் அதிகமே. சிலுவை உபதேசம் பைத்தியம் எனப்படும். மீட்கப்பட்டவர்க்கு அது தேவ பலன். ஓ, சிலுவை உபதேசம் பைத்தியம் எனப்படும். மீட்கப்பட்டவர்க்கு அது தேவ பலனாகும். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின்வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி. ஓ, நான் கிறிஸ்துவுக்கு. நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின்வாழ்வுக்காக உலகை வெறுத்து. பாடுவோம் தாழ்வும் உயர்வுமே இயேசுவுக்காகவே வாழ்ந்து நானுமே இரத்த சாட்சியாகவே. தாழ்வும் உயர்வுமே இயேசுவுக்காகவே வாழ்ந்து நானுமே இரத்த சாட்சியாகவே. ஏழ்மை வந்திடினும் எதிர்ப்பு நேரிடினும் வாழ்வும் இயேசுவுக்கே என் சாவும் இயேசுவுக்கே. ஏழ்மை வந்திடினும் எதிர்ப்பு நேரிடினும் வாழ்வும் இயேசுவுக்கே என் சாவும் இயேசுவுக்கே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின்வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின்வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின்வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலும் பின்வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. 1 கொரிந்தியர் 1:27 நாம் இப்படி வாசிக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான்.
எல்லாமாகும். உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். உம் கண்கள் என்னை தேடும். நான் உடைந்தால் உம் உள்ளம் வாடும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அணைத்தவரே. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மெய் தேவாவும் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா. மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளை பாருவே. மார்பிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளை பாருவேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை உயர்த்திடுவேன். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான். சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பரிசுத்த ஆவியானவரே,
உள்ளவைகளை அவமாக்கும்படி ஆண்டவரே இழிவாய் எண்ணப்பட்ட எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய அன்பு எவ்வளவு உயர்ந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டார், எங்களை நீர் தெரிந்து கொண்டீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். 28வது வசனம் 1 கொரிந்தியர் 1:28 தேவன் தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அவருடைய நாமத்தை சொல்லுகிற அந்த அதிகாரத்தையும் அந்த உரிமையையும் நமக்கு தந்தார். அநேகர் அவருடைய நாமத்தை சொல்ல துணிந்தார்கள். சில பிசாசுகள் அவருடைய நாமத்தை சொல்ல துணிந்தது. இயேசு அவைகளை அதட்டினார். இயேசுவினுடைய நாமத்தை அவைகள் சொல்ல அவர் அனுமதிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய துதியை சொல்லும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. எவ்வளவு அதிசயமான அற்புதமான காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். உன்னதமான அவருடைய நாமத்தை துதிக்கும்படி, ஸ்தோத்தரிக்கும்படி தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த அன்புக்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஷெலே பராகதி டபரம சந்தனரரா லே பிரமாண சந்தராமனாகம் துனாதரேலே பராஹந்தே ली प्रमाण क्षमता रगदाया ते 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 रे पे के ते पाराश इडम्ब्रा नमो शंतना रगदी अंदला लबरगदे ए डाकाता ताता लबराशियाता उडमना क्षमता रमना हम तरादी अंधेरे रे बाखना. Thank you appa, thank you appa, thank you appa, thank you appa. Hallelujah. Oh, hallelujah, hallelujah. Thank you, thank you, thank you. நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஓ ஷாலலா பரிபி சபகது சபலயா லே பிராட்டே கேதேலே. ஆண்டவர் உங்களை மறுபடியும் உங்களுடைய நிலையிலே நிறுத்தி கொண்டிருக்கிறார். சிலரை ஆமென், நீங்கள் வழுவி போன இடத்திலிருந்து மறுபடியும் உங்களுடைய ஸ்தானத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஓ ஷேதே ரேபா கானாதி ஆந்தானா பராஷ் லீப்ரமான சம்தரே நானா. Thank you அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாராதினுடைய மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 37வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 37. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடிப்போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து
உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறதென்று காண்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்பண்ணவும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நாணேற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்திற்குள் உருவிப்போம். அவர்கள் வில்லுகள் முறியும். அநேக துன்மார்க்கருள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினத்தை போல் புகைந்து போவார்கள். அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான். நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தராலே வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து இரட்சிப்பார். ஆமேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், தேவனிடத்தில் உள்ள நம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவனிடத்தில் உள்ள நம்முடைய அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம் என்பதை பற்றித்தான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பொதுவாகவே நாம் நேசிக்கிற மனிதர்களிடத்தில் நாம் அன்பை காண்பிக்க நிறைய காரியங்கள் நாம் செய்கிறோம்.
நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ அவர்களிடத்தில் நம்முடைய அன்பை காண்பிப்பதற்காக அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். அது உங்களுடைய பெற்ற பிள்ளைகளாயிருக்கலாம், அல்லது உங்களுடைய பெற்றோராயிருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவனாயிருக்கலாம், உங்களுடைய மனைவியாயிருக்கலாம். இப்படி யாராயிருந்தாலும் நீங்கள் அவர்களை நேசிக்கிறதை ஏதாகிலும் ஒரு விஷயத்தின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துகிறது உண்டு. அதே போல ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு வைத்திருக்கிறோமே, அவரை நாம் நேசிக்கிறோமே, அதை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம்? நாம் வெளிப்படுத்துகிறோமா? இல்லை என்றால் இந்த நாளிலே அதை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு மனுஷன் மேல் எந்த அளவு நாம் அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவில் தான் நாம் அதை கிரியையில் காண்பிக்கிறோம். எந்த அளவில் நாம் ஒரு மனுஷன் மேலே அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவில் தான் நம்முடைய கிரியைகள் மூலமாக அந்த அன்பு என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அன்பே காண்பிக்க முடியாத ஒரு நபர் மேலே அவரை பார்க்கிறதுக்கும் நமக்கு விருப்பம் இருக்காது. யாராக இருந்தாலும், அது ஒரு உயிரற்ற பொருளாக இருந்தால் கூட அதை பார்ப்பதற்கு நமக்கு பிரியம் வராது. ஏன்னா அதில் நமக்கு அன்பு இல்லை அப்படின்றதுனால. எந்த அளவில் நாம் அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவிலே நாம் நம்முடைய கிரியைகளின் மூலமாக அதை வெளிப்படுத்துகிறோம். மனிதர்கள் எல்லாருமே இயல்பாக அப்படிப்பட்டவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது அவர் நம்மேல் உள்ள தம்முடைய அன்பை அவர் காண்பித்தார். எப்படி காண்பித்தார் என்று சொன்னால் நமக்கு தெரியும். அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு அவர் வந்தார். எப்படி வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்ததற்கான ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவத்தில் மரித்திருந்த நம்மை ரட்சிக்க வேண்டும், அவரோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவர் இருக்கிற இடத்தில் நாமும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மனுக்குலத்திலே, இந்த பூமியிலே அவர் ஒரு பாலகனாக அவதரித்தார். நம்ம எல்லாரும் இந்த காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்மேல் உள்ள தம்முடைய அன்பை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கவில்லை. அதை தம்முடைய கிரியையின் மூலமாக என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார், காண்பித்தார். அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்ததே ஒரு விந்தையான ஒரு விஷயம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு யோசிக்கிறதற்கு மேலான ஒரு விஷயமாயிருக்கிறது. தெய்வம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், அவர் பரலோகத்தினுடைய துதியில் வாழ்கிறவர், உன்னதத்தில் வாசமாயிருக்கிறவர். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த பரலோக மேன்மையை விட்டு அவர் நமக்காக இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்தார். அன்பை வெளிப்படுத்தினார், காண்பித்தார். வேதம் சொல்லுகிற தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்மையே அவரையே நமக்காக தந்தவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்று அவர் பார்க்கவில்லை, அவர் இந்த பூமிக்கு நமக்காக என்ன செய்தார்? அனுப்பினார். பிதாவாகிய தேவன் அவர் இந்த பூமிக்கு வந்ததோடு மாத்திரமல்ல, நாம் அறிந்திருக்கிறோம், இந்த பூமியில் ஒரு மனிதன் படுகிற கஷ்டத்தை எல்லாம் அவர் பட்டார். அவர் தேவாதி தேவன், மனிதர்களை படைத்தவர், அவர் சிருஷ்டிகர்த்தர். அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே சுற்றித் திரிந்தார். அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவர் முகத்திலே துப்பினார்கள், அவரை மிகவும் அவமானப்படுத்தி நிந்தைக்குள்ளாக்கி அவரை அசிங்கப்படுத்தினார்கள். இதையெல்லாம் அவர் சகித்து கொண்டார். ஒரே ஒரு எண்ணம் அவருடைய சிந்தையில் இருந்ததெல்லாம், நீங்களும் நானும் தான், நம்மை நேசித்து அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஏற்றுக்கொண்டு நம்மேல் உள்ள அந்த அன்பை அவர் விளங்க பண்ணி இருக்கிறதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அப்போ அன்பு என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவின் மேல் உங்களுக்கு அன்பு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். அவர் மேல் உங்களுக்கு இருக்கிற அந்த அன்பை, அந்த வைராக்கியத்தை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்த வேண்டும் என்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஸோ இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையில் தானே ஆண்டவர் மேல் நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம், அந்த அன்பை உண்மையிலே நாம் வெளிப்படுத்துகிறோமா, வெளிப்படுத்துகிறதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து தான் இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 30வது அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்
ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். மோசே சொன்ன வார்த்தைகளைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவன், அவரே உனக்கு தீர்க்காயுசானவர் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தேவன் மேல் அன்புள்ளவனாய் இருக்கிறான் என்பதை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னால், அவன் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாயிருப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் மேல் அன்புடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறீர்கள் என்றால், தேவன் மேலே உங்களுக்கு உண்மையிலே மரியாதையும் கனமும் அன்பும் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள். நீங்கள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவீர்கள். உங்களுடைய காதுகளை அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் சாய்ப்பீர்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு உறவாடுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு பதில் சொல்லுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் தூக்கி சுமக்க தேவையில்லை. அவர் நம்மை தூக்கி சுமக்கிறவர். அவர் ஜீவனுள்ளவர். அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரே ஆதி, அவரே அந்தம், முதலும் முடிவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவருமானவர், இனிமேல் வருகிறவருமானவர். இவர் ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கும் அவர் உயிர் வாழ்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கும் மாத்திரம் அல்ல, அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறவர். அப்படி ஒரு ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் என்ன செய்கிறார்? அவர் பேசுகிறார். சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே அவர் பேசுகிறார். அப்போ உண்மையாய் ஆண்டவரிடத்தில் அன்புள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். அவருடைய வார்த்தையை கேட்பார்கள். அநேக நேரங்களிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு ஆண்டவர் உறவாட விரும்பி, மகனே மகளே, நீ ஜெபிக்க ஆயத்தமாகு, நீ வேதத்தை வாசிக்க ஆயத்தமாகு, இது நீ ஜெபிக்க வேண்டிய நேரம், இது நீ ஜெபிக்க வேண்டிய காலம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏனோ அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறது இல்லை. ஏனென்றால் அவர் மேல் அந்த அளவிற்கு நாம் அன்பு செலுத்துகிறதில்லை. அதனால் தான் அவருக்கு நாம் செவி கொடுக்க முடியவில்லை. ஒரு மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூறுவானே ஆனால், ஒரு மனிதன் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவனாய் இருப்பானே ஆனால், அவன் என்ன செய்வான்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான். அவருடைய வார்த்தையை கேட்கிறவனாய் இருப்பான். என்ன செய்தாலும், யாரோடு உட்கார்ந்திருந்தாலும், என்ன காரியத்தை பேசினாலும், அவருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு அவன் என்ன செய்வான்? செவி கொடுப்பான். அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து. அன்பு கூறாத ஒரு மனிதனினாலே அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியாது. அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முடியாது. ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிற ஒரு மனிதன் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனாயிருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களா? நீங்கள் ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் உண்மையிலே ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்களா இருப்பீர்களே ஆனால், நீங்கள் அவருடைய வார்த்தை செவி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பற்றி கொள்வாயாக. அவரை பற்றி கொள்வாயாக. யார் தேவனை பற்றி கொள்ள முடியும் என்று சொன்னால், அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறவன் அவரை பற்றி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. யார் ஆண்டவரை பற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறவன் தான் அவரை பற்றி கொள்ள முடியும். பற்றி கொள்ளுதல் என்றால் என்ன? விடாத ஒரு நிலை.
விட்டு பிரியாத ஒரு நிலை, அதுதான் பற்றி கொள்ளுதல். அந்த பற்றி கொள்ளுகிற அனுபவத்திற்குள்ளே ஒரு மனிதன் வர வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவன் மேல் அன்பாயிருக்கிறவனாய் இருக்க வேண்டும். இயேசுவை உண்மையிலேயே நேசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்படி ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதனால் மாத்திரமே அவரை பற்றி கொண்டிருக்க முடியும். ஆமென். அநேக தாமதங்கள் வரும்போது இந்த காரியங்கள் இனிமேல் நடக்க வாய்ப்பில்லை என்று சுற்றி எல்லா மனிதர்களும் சொல்லும்போது ஆண்டவரை நேசிக்கிற இந்த மனுஷன் சொல்லுவான், இல்லை, அவர் எனக்கு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். காலங்கள் மாறினாலும் அவர் அற்புதத்தை செய்வார். தாமதமானாலும் அவர் அற்புதத்தை செய்வார். இனிமேல் வாய்ப்புள்ள என்று இந்த உலகமே சொன்னாலும் அவர் எனக்காக அற்புதம் செய்வார் என்று ஆண்டவர் மேல் அன்புள்ள மனிதன் அவரை பற்றி கொள்ளுகிறவனாயிருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். பார்த்திருக்கிறீங்களா, நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை நம்பிக்கொண்டிருப்போம், அவர் மேல் விசுவாசமாயிருப்போம். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, இனி இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது, இனி இது உன்னுடைய வாழ்க்கையில் சம்பவிப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று சொல்லி உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்களே சொல்லுவார்கள். ஆனால் தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகள், தேவனை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை பற்றி கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். நிறைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தாமதமாய் நடக்கிறது உண்மைதான். இன்னும் சில காரியங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் வரவில்லை உண்மைதான். நீங்கள் எதிர்பார்த்து இது நடந்திருக்க வேண்டும் என்று சொன்ன சில காரியங்கள் இன்னும் நடைபெறவில்லை உண்மை. ஆனாலும் நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் மேல் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் அவரை பற்றி கொள்வீர்கள். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறது அல்லவா, நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அன்றைக்கு நகோமியை விடாமல் பற்றி கொண்ட அந்த ரூத்தை போல ஆமென் நாம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். நகோமி ஆமென் தன்னுடைய மருமகளை பார்த்து, 2 மருமகளையும் பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போங்கள் அப்படின்னு சொல்லி 2 மருமகள்களையும் அவள் அனுப்புகிறாள். ஏனென்றால் தன்னுடைய 2 மகன்களும் இறந்து போய்விட்டார்கள், தன்னுடைய கணவனும் இறந்து போய்விட்டான். இந்த 2 மருமகள் மாத்திரமே அங்கே உண்டு. இந்த 2 மருமகளையும் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறாள். ஒரு மருமகள் அவள் என்ன செய்து விட்டாள், தன்னுடைய மாமியை முத்தமிட்டு அவள் கடந்து போய்விட்டாள். இன்னொரு மருமகள் அவளை விட்டு போகவில்லை. பதிலாக வேதம் சொல்லுகிறது, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். விடாமல் பற்றி கொண்டாள். அப்படி விடாம பற்றி கொண்டதுக்கு இந்த நகோமிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா அவள் அறிந்து வைத்திருந்த ஒரு ரகசியத்தை பாருங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்றா. இந்த பெண்ணுக்கு இருந்த அந்த தேவன் மேல் உள்ள அன்பை பாருங்க. அந்த ஆண்டவர் இவங்க கூட இருக்கிறாரு அப்படின்றத நகோமிக்கு தெரியல. நகோமி பிறந்து வளர்ந்ததெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தில், அவளுக்கு தெரியல. ஆனால் எங்கேயோ இருந்த ஒரு மோவாபிய பெண், அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டவர் மேலே, இவர் மேலே அன்பு வச்சா நம்ம வாழ்க்கை மாறும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. விடாமல் பற்றி கொண்டாள். ஏன்னா இந்த நகோமி போயிட்டான்னா இனி வேறு எந்த சூழ்நிலையிலும் மோவாப் தேசத்தை விட்டு வெளியே வர முடியாது. இந்த நகோமி என்ன செய்து கொண்டாள், விடாமல் பற்றி கொண்டாள். அப்படி விடாமல் பற்றி கொண்டதுனால முதல் நாளில் அவருடைய வாழ்க்கை மாறினதா? இல்லை. கதிர்களை பொறுக்கினால் நாம் அறிந்திருக்கிறோம் அந்த சம்பவத்தை. விடாமல் பற்றி கொண்டதினால ஒரு நன்மையும் உண்டாகலை. கதிர்களை தான் பொறுக்கினா, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. முதல் நாளைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தப்போ கதிர்களை பொறுக்கி அதில் இருந்து உணவை அவள் தயாரிக்கிறதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி விடாமல் பற்றி கொண்டவளை, இந்த தேவன் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மேல் அன்பு காண்பித்த அந்த மகளை ஆமென் பூமியை சுதந்தரிக்கிற ஒரு மகளாய் ஆண்டவர் மாற்றினாள். ஆமென். அவள் ஒரு சாதாரணமானவளாக அல்ல, போவாஸ் என்கிறதான ஒரு செல்வந்தனான ஒரு கோடீஸ்வரனான ஒரு மனிதனோடு அவளை ஆண்டவர் இணைக்கிறதை பார்க்கிறோம். என்ன செஞ்சா? விடாமல் பற்றி கொண்டாள். அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பற்றி
கொள்வாயாக, அவரை பற்றி கொள்வாயாக. நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல் உங்களுக்கு அன்பு இருக்கிறதை நீங்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. மனிதர்கள் உங்களுக்கு நெகட்டிவான காரியங்கள் உங்களிடத்தில் பேசும்போது அதை நீங்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம். அதை நினைச்சு நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்கள் மனநிலையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம், காலத்தை படைத்த தேவனிடத்தில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். காலத்தை சிருஷ்டித்த தேவனிடத்தில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எந்த காரியத்தையும் ஒரு ராத்திரியில் தானே மாற்றி போடக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். அவர் மேல் என்னுடைய அன்பை நான் வைத்திருக்கிறேன். அதனால எந்த விதமான எதிர்மறையான பேச்சுக்களும் என்னை சங்கடப்படுத்துவதில்லை. தேவனிடத்திலிருந்து என்னை பிரித்து விடுவதில்லை. நான் அவரை பற்றி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் மேலே நீங்கள் அன்புடையவர்களாய் இருப்பீர்கள் என்றால் அந்த அன்பை எப்படி காண்பிக்க முடியும்? அவரை விடாமல் பற்றி கொள்வதின் மூலம் காண்பிக்க முடியும். அதனால தான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பற்றி கொள்வாயாக, அவரை பற்றி கொள்வாயாக. நீங்கள் அவரை பற்றி கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை பற்றி கொண்டால் ஆமென், நீங்கள் சிந்தித்து பார்த்திராத நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆமென். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால தேவன் மேல் அன்பு இருக்கிறவர்கள் அதை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னால், அவருக்கு செவி கொடுப்பதின் மூலமாகவும் அவரை பற்றி கொள்வதின் மூலமாகவும் அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் நல்லவர். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இந்த வசனத்தில் பாருங்க, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறதுனா எப்படி அன்பு கூற முடியும்? அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதின் மூலமாகத்தான் அவரிடத்தில் நாம் அன்பு கூற முடியும். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் அன்பு கூறுகிறது. நிறைய நேரத்தில் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் காண்பிக்கிற பாதையில் நம்ம நடக்காமல் இருப்போம். அவரை நேசிக்கிறேன்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு பாதையில் போய்கொண்டே இருப்போம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுதல் என்பது ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வதல்ல. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவது தான் அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவது. ஒரு மனுஷன் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவன் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று வெளிப்படையாய் சொன்னாலும் அவனுடைய இருதயத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பரிசுத்த வேதாகம் அதைத்தானே சொல்லுகிறது. பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவார்கள். கற்பனைகளை கைக்கொள்ளுகிற ஒரு மனுஷன் தான் ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துகிறவன், ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். ஸோ நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை நீங்கள் எப்படி வெளிப்படுத்தலாம் என்று சொன்னால், அவருக்கு செவி கொடுக்கிறதின் மூலமாகவும் அவரை பற்றி கொள்வதின் மூலமாகவும், அடுத்ததாக அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதின் மூலமாகவும் அவர் மேல் உள்ள அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கற்பனைகளை மட்டும் நீங்க கைக்கொள்ளணும்னு சொன்னா, அவரை உண்மையாய் நேசித்தால் ஒழிய நீங்க எவ்வளவு உங்களுடைய மாம்சீகத்தில் முயற்சி செய்தாலும் உங்களால் அவருடைய கற்பனைகளை என்ன செய்ய முடியாது, அதை கைக்கொள்ள முடியாது. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், தேவனிடத்தில் அன்பை உண்மையான ஒரு நேசத்தை வைத்திருக்கிற ஒரு மனுஷன் தான் அவருடைய கற்பனைகளை என்ன செய்ய முடியும், கைக்கொள்ள முடியும். நிறைய நேரத்தில் நமக்கு கேள்விகள் வருகிறது. ஏன் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை என்னால் கைக்கொள்ள முடியவில்லை?
ஏன் ஆண்டவரே உம்முடைய பாதையில் என்னால் நடக்க முடியவில்லை? நான் உண்மையிலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். நான் பாவம் செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன். ஆனால் ஏன் ஆண்டவரே என்னால் உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள முடியவில்லை, என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்று சொன்னால் அதனுடைய ரகசியம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தேவன் மேல் நாம் அன்பு இல்லாமல் இருக்கிறோமே, அதனால் தான் நம்மால் அப்படி பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. நாம் ஆண்டவரை உண்மையிலே நேசிக்க விரும்புகிறோம். நேசிக்கிறேன் என்று உதட்டளவாய் நிறைய நேரங்களில் சொல்லுகிறோம், சில நேரங்களில் அழுது கூட சொல்லுகிறோம். ஆனாலும் பல நேரங்கள் என்ன செய்கிறோம், நாம் தவறுகிறதை நாமே பார்க்க முடிகிறது. அப்போ நமக்குள்ளே கேள்விகள் வருகிறது. என்ன ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கத்தானே விரும்புகிறேன், உம்மோடு இருக்கத்தானே விரும்புகிறேன், பின்ன ஏன் நான் இப்படி அடிக்கடி தவறி போகிறேன் என்று நாமே நமக்குள்ளே என்ன செய்கிறோம், கேள்விகள் எழுப்புகிறோம். அது ஏன் அப்படி ஆண்டவரை அப்படி பின்பற்ற முடியலை, அவரை பற்றி கொள்ள முடியலை, அவரோடு இருக்க முடியலை அப்படின்னா நாம் அவரை உண்மையாய் அன்பு கூறவில்லை என்று அர்த்தம். உண்மையாய் அன்பு கூறவில்லை என்று அர்த்தம். சில நேரங்களில் ஆண்டவரை விட அநேக காரியங்கள் மேல நம்ம அன்பு வைத்து விடுகிறோம். அது ஒரு போனா கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு எனி டிவைஸ், ஏதாவது ஒரு டிவைஸா இருக்கலாம், அல்லது மனிதர்களா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், ரொம்ப காலம் நெருங்கி பழகின நண்பர்களாக இருக்கலாம். அந்த மாதிரியான நேரங்கள் வரும்போது ஆண்டவரை நாம் புறம் என்ன செய்கிறோம், தள்ளி விடுகிறோம். அவர்கிட்ட பேச வேண்டிய அந்த நேரம் வருகிறது, ஜெபிக்க வேண்டிய நேரம் வருகிறது, அவரோடு உட்கார வேண்டிய நேரம் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் வேற காரியங்களுக்கு நம்முடைய நேரத்தை நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது உண்மையாய் நாம் அவரை கனம் பண்ண வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும், நம்முடைய இருதயத்தில் கனம் பண்ண வேண்டும், நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் ஆண்டவருக்கு மரியாதை, அவருக்கு கனம் கொடுக்கிற வார்த்தையாக வர வேண்டும். உங்களுடைய ஜெப நேரத்திலே நீங்கள் உங்களுடைய நேரத்தை மிகவும் மரியாதையோடு, மிகவும் கனத்தோடு ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்த வேண்டும். பயபக்தியாய் நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு ஒரு வித்தியாசமான ஒரு வல்லமை இருக்கிறது. பயபக்தியாய் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை முற்றும் முடிய உணர்ந்தவர்களாய் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தினுடைய வல்லமையே வேற. அதுதான் அவர் மேல உண்மையாய் அன்பு கூறுகிறது. அவருக்கு ஒரு மரியாதை, அவருக்கு ஒரு கனம். அவர் கேட்கிறார், நான் பிதாவானால் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம் எங்க அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு அந்த கனத்தை கொடுத்து அதை நாம் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் அப்படி ஜெபம் பண்ணும்போது உண்மையிலே அந்த ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஸோ ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும். வேதத்தில் அப்படித்தானே வாசிக்கிறோம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது கர்த்தருடைய சந்ததி. நீங்கள் கர்த்தருடையவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருடைய சந்ததி எனப்படுவார்கள். உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருடைய சந்ததி எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. இல்லை, என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, என்னுடைய பேர பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை அப்படின்ற ஒரு மனநிலையோடு நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள்னா நீங்கள் வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சந்ததிகளாக இருப்பார்கள், என்னுடைய பேர பிள்ளைகள் கிராண்ட் சில்ட்ரன்லாம் கர்த்தருடைய சந்ததிகளாக இருப்பார்கள், அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். என்னுடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததி, என்னுடைய சந்ததி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற சந்ததி, என்னுடைய சந்ததி கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற சந்ததி. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my house we will serve the Lord. அவரை நாங்கள் சேவிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை சேவிக்கிறவர்களாய், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிற ஒரு சந்ததியாய் தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் மேல் உள்ள அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம்
11வது வசனம் வாசிக்கலாம். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பாருங்க. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பை எப்படி காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா, நாம் அவருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதின் மூலமாக காட்ட முடியும். ஆண்டவர் மேல் நான் அன்பாக இருக்கிறேன், அவரை நேசிக்கிறேன், அவர் மேலே என்னுடைய பாசத்தை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன், உண்மைத்தான். ஆனால் அநேக நேரங்கள் ஆண்டவரை பற்றி நினைக்கும் போது நமக்குள்ள ஏதோ ஒரு நெருடல், ஒரு நெருக்கம். ஏதோ ஆண்டவரை பற்றி நினைக்கும் போது என்ன மாதிரியான நெருக்கம்னா, நானே கேட்டேன் ஆண்டவர் இதை செய்யலையே, நானே கேட்டேன் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி தரலையே அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நம்முடைய மனதில் அப்படி வைத்திருப்போம். அதை நினைத்து ஆண்டவர் மேல் மகிழ்ச்சி அடையாத, அவரை பாடாத, அவரை மகிமைப்படுத்தாத ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்கும். சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால், அந்த காரியத்தை உங்களுடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு அது நன்மையை போல தோன்றும். ஆனால் நாளைக்கு அதனுடைய பிரச்சனை இன்னதென்று உங்களுக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் நீங்கள் கேட்டால் கூட சில காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வதில்லை, தருவதில்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தொடக்கத்தில் தானே முடிவையும் சேர்த்து அறிகிறவர். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தில் தானே முடிவையும் சேர்த்து அவருக்கு என்ன செய்யும் தெரியும். அப்போ இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் மூலமாக, இந்த குறிப்பிட்ட காரியத்தின் மூலமாக என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு இந்த பிரச்சனை இந்த காலத்தில் வந்துடும், இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் வந்துடும் அப்படின்றத அவர் அறிந்திருக்கிறதுனால ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு என்ன செய்கிறதில்லை, கொடுக்கிறதில்லை, அவைகளை தருகிறதில்லை. ஆனால் அதற்காக ஆண்டவர் மேலே நம்ம நிறைய கசப்போடு இருப்போம். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் அப்படிப்பட்ட மனநிலையோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு வேண்டான்னு சொன்ன அந்த காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா அநேக மனிதர்களிடத்தில் ஆண்டவர் அப்படி வேண்டான்னு சொல்கிறதில்ல, அவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக கொடுத்துருவார். அதனால் அவங்க பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே போகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு இந்த எகிப்து தேசத்தில் நாங்கள் அப்படியெல்லாம் நல்லா சாப்பிட்டோம், இங்கே எங்களுக்கு அது எதுவுமே கிடைக்கலையே, இந்த மன்னாதானா அப்படின்னு சொல்லி அதை அற்பமாய் நினைத்தார்கள். அவர்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், முறுமுறுத்தார்கள். கேட்டார்கள் அல்ல, முறுமுறுத்தார்கள். அப்போ ஆண்டவர் அவர்கள் கேட்டதுனால அவர்களுக்கு கொடுத்தார். அதோடு சேர்ந்து அவருடைய கோபம் என்ன செஞ்சிச்சு, வெளிப்பட்டது. ஸோ அநேக நேரங்கள் ஆண்டவர் நம்ம கேட்டு சில காரியங்களை கொடுக்கவில்லை என்றால் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள். சில காரியங்களில், சில கண்ணிகளில் நீங்கள் சிக்கியிருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது அவர் நோன்னு சொல்ல மாட்டார், எஸ்ன்னு சொல்ல மாட்டார், அமைதியாக இருப்பார். அதுவும் பதில் தான். சில நேரங்கள் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். ஆண்டவருடைய அமைதிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒரு பார்வையில் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு ஏற்கனவே உங்களுக்கு பதில் தந்திருப்பார். அந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு நீங்கள் கேட்கிற அந்த ஜெப அந்த காரியத்திற்கு ஏற்கனவே அவர் உங்களுக்கு பதில் கொடுத்திருப்பார். ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால், மறுபடி போய் ஆண்டவரை இதை இப்படி மாற்றிக்கொள்ளலாமா, இதை இப்படி செஞ்சிடலாமா அப்படின்னு நமக்குள்ள நம்ம ஆலோசனை சொல்லுகிறது போல ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருப்போம், ஆலோசனை பண்ணி கொண்டிருப்போம். அதனால ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த காரியத்திற்கு உனக்கு ஏற்கனவே பதில் கொடுத்து விட்டேனே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார், மௌனமாக இருப்பார். ஆண்டவர் அமைதியாக இருக்கும்போது அதனுடைய இரண்டாவது பார்வை என்னவென்று சொன்னால், அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலை இன்னும் 2-3 நாளில் அல்லது கொஞ்ச நாட்களுக்குள்ள இந்த சூழ்நிலை மாறப்போகுது அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன செய்வார், அமைதியாக இருப்பார். பாருங்கள், லாசரு வியாதியாக இருக்கும்போதே அவனுடைய சகோதரிகள் இயேசு கிறிஸ்து வருவார்னு எதிர்பார்த்தாங்க. அப்புறம் ஆட்கள் அனுப்பி சொல்லிவிட்டாங்க, நீர் நேசிக்கிற உம்முடைய சிநேகிதன் இப்படி வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவர்களும் போய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை அப்படின்னா, உடனே
வரலை. அப்போ இவங்களுக்கு, இந்த சகோதரிகளுக்கு நிறைய குழப்பம். இயேசு கிறிஸ்து வருவார், அதிகமாக நேசிக்கிறவராச்சு, அவர் வருவார், ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறான்னு அவங்களுக்கு குழப்பம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இந்த பிரச்சனை இன்னும் 4 நாளைக்குள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற வண்ணமாய் அது மாறப்போகிறது அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன செய்தார்? மௌனமாய் இருந்தார். ஸோ 2வது விஷயம், ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் கேட்கிற காரியங்களில், ஏன்னா அந்த காரியத்தை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு மேலே, நீங்கள் இதுவரைக்கும் நினச்சே பார்க்காத ஒரு நிலையில் ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சதுனால அவர் என்ன செய்கிறாரு? மௌனமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்கள் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற சில காரியங்களுக்கு ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார். அவர் பேசாதது போல உங்களுக்கு தோன்றுகிறது. அவர் அமைதியாக இருக்கிறார். இந்த 2 விஷயம்தான் நடக்கும். அவர் அமைதியாக இருந்தார்னு சொன்னார். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களிகூறுவார்களாக, உம்மிலே மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. நீங்க ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள், தேவனிடத்தில் அன்புள்ளவர்கள் என்றால் நீங்க என்ன செய்யணும்? அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால், ஆண்டவர் மேல நீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவருக்குள்ள களிகூர்ந்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கும்போது அது ஒரு பலன் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அப்ப ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும்போது அது ஒரு விசேஷித்த பலனா இருக்கிறது நமக்குள்ள. 2வது, நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும்போது பிசாசு விதைக்கிறதான எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பீர்களே ஆனால் பிசாசு உங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களை விதைக்க முடியாது. ஆண்டவர் மேலே மகிழ்ச்சி இல்லாமல் அவர் மேலே துக்கத்தோட, முறுமுறுப்போட, சங்கடத்தோட இருக்கும்போது தான் பிசாசானவன் நம்முடைய சிந்தைகளுக்குள்ள பல சந்தேகத்தின் விதைகளை விதைத்து விடுகிறான். இனி இதுமாரி நடக்காது, நீ இவ்வளவு ஜெபம் இருக்க ஆண்டவர் கேட்கலையே அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை, அவிசுவாசத்தை நமக்குள்ளே விதைத்து விடுவான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இயேசு கிறிஸ்து சென்றிருந்தார். அங்கே இருந்த அந்த மக்கள் ஆண்டவரை விசுவாசிக்காததுனால, அவர் மேலே விசுவாசம் இல்லாததுனால அங்கே அவர் அற்புதங்களை செய்ய முடியவில்லை அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஸோ பிசாசு இந்த அவிசுவாசத்தை நம்ம மேலே விதைக்கும் போது என்ன காரணத்துக்காக விதைக்கிறார் என்று சொன்னால், இந்த அவிசுவாசத்தின் மூலமாக இந்த குறிப்பிட்ட தேவ பிள்ளைக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்து விடலாம் என்பதற்காகத்தான் உங்கள் மேல் அவன் அவிசுவாசம் என்கிற விதையை விதைத்து கொண்டிருக்கிறான். அப்ப தேவனை நேசிக்கிற பிள்ளைகள், தேவன் மேல் அன்பு செலுத்துகிற பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள்ளே களிகூர்ந்து மகிழ வேண்டும், அவருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியான பாடல்களை பாட வேண்டும். நெருக்கமான நேரமா மகிழ்ச்சியான பாடல்களை பாடுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு, எல்லாமே போயிருச்சு ஒரு சூழ்நிலையில், தாவீதை விட்டு எல்லாம் போனது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென். இன்னைக்கு நீங்களும் அதை செய்ய முடியும். ஆமென். நிறைய காரியங்கள் உங்களுக்கு இன்னும் தாமதமாகிட்டே இருக்கு, ஆனால் நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்துங்க. என் தேவன் எனக்கு நன்மையானதை தருவார், என் தேவன் எனக்கு அற்புதமானதை செய்வார், என் தேவன் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆமென், உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்க சத்ரு பல நாட்களுக்கு உங்க பக்கத்திலே வர மாட்டான். ஏன்னா உங்க வாயிலிருந்து வருகிற இந்த துதியின் சத்தம் இருக்கு பாருங்க, இது பிசாசுக்கு ஒரு பெரிய நெருக்கம், பெரிய நெருக்கம். இந்த துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணுகிற, துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற தேவ பிள்ளைகள் மேல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். நீங்க துதியின் சத்தத்தை எழுப்பும் போது தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல இருக்கும், தேவனுடைய வல்லமை உங்க மேல இருக்கும், தேவனுடைய அந்த குறித்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில துரிதமாய் வரும். ஹல்லேலூயா. துரிதமாய் ஆண்டவர் செய்வார், தாமதங்கள் எல்லாம் மாறி போகும். அப்ப கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவருக்குள்ளே நம்ம களிகூர்ந்து மகிழ வேண்டும் என்பதாய் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அடுத்ததாக, கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:47 வாசிக்கலாம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன்,
இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த சம்பவத்தில் இருக்கிறதான இந்த ஸ்திரீயை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை குறித்து எழுதப்பட்ட அறிமுகமே அதுதான், ஒரு பாவியான ஸ்திரீ. ஆனால் இந்த பாவியான ஸ்திரீ இயேசு கிறிஸ்து வந்து அந்த சீமோன் என்கிறவனுடைய வீட்டில் பந்தி இருந்த பொழுது அவருடைய கால்களிலே பரிமள தைலத்தை என்ன செய்தான்னு சொன்னா ஊற்றி தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை நனைத்து தன்னுடைய தலைமயிரினாலே அவருடைய கால்களை அவள் துடைத்தாள். அவளுக்கு பாவ பாரம் தாங்க முடியல. பாவத்தினுடைய அந்த பாரத்தை தாங்க முடியாம இயேசு கிறிஸ்து என்று ஒருவரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவர் மேல் அன்பு கூர்ந்தாள், இவரை நேசித்தால் நம்முடைய பாவங்கள் சுகமாகும் என்பதை அறிகிறேன். அவரை பார்க்கிறதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் எவ்விதத்திலும் தவற விட்டு விடவே கூடாது என்று சொல்லி தன்னுடைய கரங்களில் வைத்திருந்த அந்த பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள். இந்த பரிமள தைலம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, அது மிகவும் விலை உயர்ந்தது என்று வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது அதனுடைய முக்கியத்துவத்தை பார்க்கும்போது ரொம்ப அது ஒரு பெரிய டாபிக். நிறைய காரியங்கள் அதை குறித்து பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு விலை உயர்ந்தது, மதிப்பு மிக்கது, அதை பற்றின நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்படி விலை உயர்ந்ததை தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானது, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான சில காரியங்கள் இருக்கும்ல, அதுபோல அந்த நாட்களை இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்த பெண்களுக்கு இந்த பரிமள தைலம் அப்படின்னா அது குறித்த ஒரு விஷயம் இருக்கிறது, அதை குறித்த ஒரு ரகசியம் இருக்கிறது. அவர்கள் அதை ரொம்ப பத்திரமாய் வைத்திருப்பார்கள். வாழ்க்கையின் முக்கியத்துவம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அதை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே அதை உடைத்து அவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைத்து தன்னுடைய தலைமயிரினாலே அவள் அதை துடைத்து அந்த பாதத்தை அவள் ஓயாமல் முத்தமிட்டு கொண்டிருந்தாள். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவ்வளவு அன்பை செலுத்தினாள். ஆனால் இவளை பற்றி பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? இவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லுகிறது. அவளுக்குள்ளே பாவம் இருக்கிறது, பாவ பாரம் இருக்கிறது, பாவத்தினுடைய தோஷம். பாவத்தின் தோஷம்னா என்ன? பாவம் செஞ்சதுனால வர்ற கில்ட்டி ஃபீலிங் இருக்குல்ல, அதுதான் தோஷம், பாவத்தின் தோஷம். ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த கில்ட்டி ஃபீலிங்னால நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவள் அந்த தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி முத்தமிட்டு கண்ணீர் சிந்தி அவருடைய பாதத்தில் தலைமையில வைத்து அதெல்லாம் துடைத்து எடுத்து அதிக அன்பு கூர்ந்தாள். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை தான், மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன்னா இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, அந்த வார்த்தையை பாருங்க, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அப்ப அன்பு கூறுகிறவள், இப்ப நம்ம டாபிக் வரலாம். நம்ம கேட்டுட்டு இருக்கிற இந்த பிரசங்கம், அன்பு கூறுகிறவங்க எப்படியெல்லாம் அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் நீங்க அன்பு கூறும்போது அவருடைய பாதத்திற்கு உங்களால் வர முடியும், அவருடைய பாதத்தை நீங்கள் முத்தமிட முடியும், அவரை நீங்கள் கட்டி தழுவ முடியும். நீங்கள் பாவியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அதிலே இருந்து விடாதிருங்கள், பாவத்திலே தரித்து விடாதிருங்கள், பாவத்திலே வாழ்ந்து விடாதிருங்கள். நீங்கள் இயேசுவினிடமாய் திரும்பி வர முடியும். நீங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறணும். ஆண்டவரே, உங்க மேல நான் அன்பாய் இருக்கிறேன், ஆனா உங்களை விட்டு தூரம் போயிட்டேன். உங்க மேல அன்பாய் இருக்கிறேன், ஆனால் பாவம் செய்து விட்டேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய பாதத்திற்கு நீங்கள் வாருங்கள், ஆண்டவருடைய பாதத்திற்கு நீங்கள் வாருங்கள். அவருடைய பாதத்தை விடாமல் முத்தம் செய்யுங்கள். அவருடைய பாதத்தில் இருந்து உங்களுடைய கண்ணீரை நீங்கள் அவருடைய பாதத்தில் சிந்துங்கள். இப்படி நீங்க சிந்துறதின் மூலமாக உங்கள் மேல் இருக்கிறதான அந்த பாவ பாரம், உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற அந்த பாவ சிந்தை உங்களை விட்டு வெளியே போய்விடும். ஆமென். எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும்
கர்த்தர் நல்லவர். எப்பேற்பட்ட பிரச்சனை நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் உங்களை விடுவிக்கிற தேவன் அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்தில் தானே, அது ஒரு ரோடா இருந்தா கூட பரவாயில்லை, வீடா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சூழ்நிலையிலும் பரவாயில்லை, நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுகிற, முழங்கால் போட்டு உட்கார்ந்தோ நின்றோ நீங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துல ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் இருப்பார். எப்பவுமே அவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உங்கள் மேலே அவர் பற்றுதலாய் இருக்கிறார், உங்கள் மேலே பிரியமாய் இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோட இருந்த பிறகு இல்லை, உங்களை ஏற்கனவே தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீங்க தான் அவரோட இருக்கணும், அப்புறம் அவர் உங்களோட இருப்பார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் என்ன செய்வார்? சேருவார். ஸோ அன்பை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய பாதத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? போகணும். அவருடைய பாதத்தில் போய் நம்முடைய கண்ணீரை சிந்தணும். அழுகிறதற்காக மட்டும் இல்லை, நமக்கு எல்லாவற்றுக்குமான தீர்வு அவருடைய பாதத்தில் தான் இருக்கு. அதற்காக கர்த்தர் நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். நீ அன்பாய் இருக்கிறது மட்டும் போதாது, நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அன்பாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவேளை எல்லாருக்கும் முழுமையான நேரம் செலவழித்து ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஊழியம் என்பது என்னவென்று சொன்னால், இயேசுவை அறிவிக்கிற அந்த விஷயம் என்பது எல்லாரும் மேலும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. இயேசுவை பற்றி நாம் சொல்ல வேண்டும், அவரை பற்றின நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். அவர் மேல் நீங்கள் அன்பாய் இருக்கிறீர்கள் என்றால் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? நற்செய்தி அறிவிக்கிறதின் மூலமாக இயேசுவின் மேல் இருக்கிற அன்பை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். பிறரிடத்தில் போய் இயேசுவை பற்றி சொல்லுகிறதின் மூலமாக நீங்கள் எந்த அளவிலே அவரை நேசிக்கிறீர்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள முடியும், ஆண்டவரும் புரிந்து கொள்ள முடியும். ஸோ நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, என்னுடைய ஆடுகளை நீ என்ன செய்யணும்? மேய்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே சொல்ற அந்த வார்த்தையை பாருங்க, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? கர்த்தர் நல்லவர். இன்னும் 3 வசனங்களை மட்டும் உங்களிடத்தில் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் மூலமாய் பிறப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் இடத்திலும் அவன் அன்பு கூறுகிறவனாய் இருக்க வேண்டும். அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், தேவனால் பிறந்த தேவ பிள்ளைகளிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும். விசுவாச பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் 2வது வசனத்தில், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றும் அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூற தொடங்கிடுறோம். அதில் எந்த மாற்றமே இல்லை. ஸோ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நாம் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவதின் மூலமாகவும் அந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக கடைசியாக ஒரே ஒரு வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது சங்கீதம் 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் என்ன செய்யணும்னா
தீமையை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவங்க அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தலாம் என்று சொன்னால், தீமையை வெறுப்பதின் மூலமாக அந்த அன்பை நம்ம வெளிக்காட்ட முடியும். கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த அன்பை நம்ம ரிவீல் பண்ண முடியும், வெளியே கொண்டு வர முடியும். அதை அன்பை காண்பிக்க முடியும், கிரியைகளால் காண்பிக்க முடியும். எப்போ? தீமையை வெறுத்து விடும்போது. தீமையை வெறுக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் ஆண்டவரிடத்திலே உள்ள அந்த அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் தியானித்திருக்கிறோம். அநேக காரியங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உன் மேலே இருக்கிற அந்த அன்பை ஆண்டவரை வெளியே காட்டுகிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் எல்லாரும் கண்களை மூடி கேட்போம். ஆண்டவரே உம்மேல் இருக்கிற அந்த அன்பை, உங்கள் மேலே நான் வைத்திருக்கிற அந்த அன்பை நான் வெளிக்காட்டுகிறவனா இருக்கணும். உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை ஆண்டவரே நான் காண்பிக்கணும்ப்பா, கிரியைகளில் காண்பிக்கணும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்பீங்களா? கண்களை மூடி எல்லா தேவ பிள்ளைகள் இணைந்து ஒரு மனதோடு கேட்போம் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே உண்மையில நான் அன்பு வைத்திருக்கிறேன், அது உண்மை. ஆனால் அந்த அன்பை இதுவரைக்கும் நான் வெளியே காட்டினதில்லை. ஆனால் இனிமேல் உள்ள நாட்களில் அந்த அன்பை நான் வெளிக்காட்டுகிற ஒரு மனுஷனாக இருப்பேன். கிரியைகளின் மூலமாக அந்த அன்பை வெளியே காட்டுவேன். ஆண்டவர் உம்மேல் அன்பாயிருக்கிறதை ஆண்டவர் உமக்கு செவி கொடுப்பதின் மூலமாகவும், உம்மை பற்றி கொள்வதின் மூலமாகவும், உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதின் மூலமாகவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பாதத்திலே வந்து ஆண்டவரே என்னை நானே ஊற்றி அழுவதின் மூலமாகவும் நான் வெளிப்படுத்துவேன். தீமையை வெறுப்பதின் மூலமாக உம்மேல் இருக்கிற அன்பை வெளிப்படுத்துவேன். உம்மை பற்றி அநேகரிடத்தில் சொல்வதனால உம்மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசேஷித்த கிருபை ஆண்டவர் உங்க மேல தருகிறார். விசேஷித்த கிருபை ஆண்டவர் உங்க மேல தருகிறார். ஹல்லேலூயா. இனிமேல் நீங்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை யோசிக்கிறவர்கள் அல்ல, அதை நீங்கள் வெளிக்காட்டுகிறவர்கள், அதை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்கள். ஓ, இந்த சகோதரி கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை வெளிக்காட்டுகிற ஒரு சகோதரி. இந்த சகோதரன் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை வெளிக்காட்டுகிற ஒரு சகோதரன். கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை வெளிக்காட்டுகிறவர்கள் நாம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், கிருபை தருகிறார். ஓ ரபா ஷதல ரபா கனா திரமனா ஹந்துடபலபரா. எஸ், ஹல்லேலூயா. கர்த்தருடைய விசேஷித்த கிருபை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி பிதாக்கள், சீஷர்கள், தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஆமென், தேவன் மேல் உள்ள தங்களுடைய அன்பை அவர்கள் வெளியே காட்டி இருக்கிறார்கள். தேவன் மேல் உள்ள தம்முடைய அன்பை அவர்கள் வெளிக்காட்டி இருக்கிறார்கள். ஷபரஹந்தோலோபோ சேகெரஹீடியாந்தோலோபரா. Yes, Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை போற்ற, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த, வசனங்களை கேட்க ஆண்டவர் தேவன் எங்களோடு இடைப்பட்ட ஒவ்வொரு அந்த பகுதிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷமாக நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளினதற்காக நன்றி. எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. இனிமேல் உண்மையில் வைத்திருக்கிற அந்த அன்பை நாங்கள் வெளிக்காட்டுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த அன்பை நாங்கள் வெளிக்காட்டுகிறவர்களாகவே வாழ தேவன் கிருபை தருவீராக, இரக்கம் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய அந்த நறுமணம் எங்கள் மேல் வீசட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவை பற்றிய அந்த அன்பு எங்கள் மூலமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆண்டவர் வெளியே வரட்டும் அப்பா. ஆண்டவர், எங்களுடைய பார்வையில், நாங்கள் கேட்கிற விஷயத்தில், நாங்கள் பேசுகிற விஷயத்தில் அப்பா ஆண்டவரை ஸ்தோத்திரம் மேல் உள்ள அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ தேவன் உதவி செய்வீராக. இன்றைக்கு வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை நீ தர வேண்டுமாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. உடைய கிருபைகளை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்படியே இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக அவர்கள் வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த எல்லை பட்டணத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவனுடைய கிருபை இருக்கட்டும்.
விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அவர்கள் உம்மை அறிந்து கொண்டே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அவர்கள் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள, அதை அறிந்து கொள்ள தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கிறதற்காக நன்றி. எதிர்பார்ப்புகளில் தேவனுடைய சித்தமும் ஆண்டவருடைய திட்டமும் வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து தேவன் வழி நடத்துவீராக. இந்த நாளின் ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாட்டி தந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen.